கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற உங்களை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இரவுகளிலும் ஆண்டவர் தாமே இந்த வசனங்களின் மூலமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் இந்த இரவுகளில் நாம் தியானிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம், அதில் 17வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒருத்தர் வாசிங்க. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 17வது வசனம். சாமுவேல் சவுலை கண்டபொழுது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வேத பகுதி. சாமுவேல் தீர்க்கதரிசியின் நாட்களில் நாம் வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே அடிமைகளாக இருந்தவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அவர்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு கானான் தேசத்தை கர்த்தர்களுக்கு கொடுத்தார். அந்த கானான் தேசத்தில் ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரை கொண்டு நம்ம அந்த வேதத்தின் சரித்திரங்களை வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் ஒவ்வொரு விதங்களிலும் நடத்தினார். ஆரம்ப நாட்களில் ஆண்டவர் தேவனுடைய ஊழியர்களை கொண்டு மோசேயை கொண்டு கர்த்தர் நடத்தினார், யோசுவாவை கொண்டு கர்த்தர் நடத்தினார். அதற்கு பிறகு அவர்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்குள் கொண்டு வந்த பிறகு வேதத்தின் சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் நடத்தினார், நியாயாதிபதிகளை கொண்டு கர்த்தர் நடத்தினார். இப்படி ஒவ்வொருவரை கொண்டு ஆண்டவர் நடத்தி வந்தார். காரணம், இஸ்ரவேலுக்கு ஆண்டவருடைய ஜனங்களுக்கு ராஜா என்று ஒருவர் இல்லை. ஆண்டவர் நியமித்த நியாயாதிபதியாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அவர்கள் இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களிலே நமக்கு தெரிந்தவனும் ஆண்டவரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். தெரிந்தது அப்படின்னா சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த ஆண்டவர் உடனே அந்த ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்துவார். முதல்ல ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனம் கேட்டபடியாக ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி அன்றைக்கு அந்த தேசத்திற்கு இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் இஸ்ரவேல் தேசத்தில் எந்த காரியங்கள் நடந்தாலும் எது இருந்தாலும் ஜனங்களை நடத்துகிறவர், யுத்தத்தின் காரியங்களை குறித்து சொல்லுகிறவர், எதிராளிகள் வரும்போது அதற்கு என்ன செய்யணும் எல்லாவற்றையும் சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்கள் கர்த்தரிடத்தில் கேட்டபொழுது ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தரிசனமாகி இந்த ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்கிறார்கள், நான் ஒருவரை ஆயத்தப்படுத்துகிறேன், இப்படி வருவான், எல்லா காரியங்கள் சவுல் என்கிற ஒருவனை குறித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்ன பிறகு இங்க நம்ம பார்க்கிறோம் சாமுவேல் சவுலை கண்ட பொழுது. அப்ப சவுலுடைய வாழ்க்கையில சாமுவேலை பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதற்கு முன்பு சாமுவேல் தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் சொல்லுகிறார், சவுல் என்று ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஒருவன் வருகிற அவனை நீர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணணும், அவனை நீர் ராஜாவாய் இஸ்ரவேலுக்கு நான் தெரிந்து கொண்டேன், நீர் அவர்களுக்கு எல்லாருக்கும் காண்பி, அப்படி ஆண்டவர் சொல்லுறார். அப்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருக்கும் பொழுது சாமுவேல் சவுலை கண்ட பொழுது கர்த்தர் அவனிடத்தில் இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம், ஆண்டவர் வருகிற நாட்களிலே தொடர்ந்து 2-3 வாரங்கள் இந்த சவுலுடைய காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. கற்றுக்கொள்ளலாம், நிறைய ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்காக ஒரு ஆளுகை செய்கிற ஒரு அதிகாரியாய், ஆண்டவர் இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ஒரு அதிபதியாய் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். எவ்வளவோ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும்னு கேட்டப்போ இந்த சவுலை பார்க்கலும் ஞானமுள்ள மனிதர்கள் இருந்திருக்கலாம். ஒருவேளை பைபிள் சொல்லுது இவன் எல்லாரை பார்க்கலும் உயரமுள்ள மனுஷனா இருந்தான்,
எல்லாரையும் பார்க்கணும் அழகுள்ள மனுஷனாயிருந்தான். ஒருவேளை இவனை காட்டிலும் பலசாலிகள், ஞானமுள்ளவர்கள், அறிவாளிகள் பல மனிதர்கள் இருந்திருக்கலாம். இவனை விட எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள், மற்ற குணங்களிலே சிறந்தவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த சவுலை தேவன் தெரிந்து கொண்டார். காரணம் என்ன? லட்சோப லட்ச ஜனங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சவுலை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று புரிந்து கொள்ளுங்க. அந்த வசனத்தின் கடைசி பகுதி விதமாய் சொல்கிறது, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, நாம் அவரோடு கூட பாடுகளை அனுபவிப்போம் என்றால், நாம் அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால், வேதம் சொல்லுது அவரோடு கூட ஆளுகையும் நாம் செய்வோம். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு கூட, அப்ப தேவன் நம் ஆராதிக்கிற தேவன், அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி அதிகாரப்படுத்துகிறவர், அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை பலப்படுத்துகிறவர். ஆண்டவராய் இயேசு வரப்போகிறார். அதற்கு பிறகு நியாய தீர்ப்பின் நாட்கள். அந்த ஆண்டவராய் இயேசு இனி வருகிறார். அதற்கு பிறகு 7 ஆண்டுகள். வேதத்தை வாசிக்கும் போது 3.5 ஆண்டுகள். அது ஆண்டவருடைய நாட்கள் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். முதலாவது ஒரு ரகசிய வருகை, அதில் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். மகா உபத்திரவ காலம் முடியும் பொழுது ஆண்டவராகிய தேவன் வெளியரங்கமாய் வருவார். தன்னுடைய சபையை, தன்னுடைய ஜனங்களுடைய ஆண்டவர் வெளியரங்கமாய் வெளிப்படுவார். ஆண்டவர் வெளிப்பட்டு சத்துருவோடு யுத்தம் பண்ணுவார். அதற்கு பிறகு நீங்க வேத சரித்திரத்தை வாசிப்பீங்கன்னா 1000 வருடம் ஒரு ஆளுகை நடைபெறும். பிசாசு அவன் கிரியைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதாளத்தில் தலைவர் 1000 வருடம் ஒரு ஆளுகை ஆண்டவர் நமக்கு செய்வார், நம்மோடு கூட இருப்பார். யார் யார் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தமோ நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. கர்த்தர் நல்லவர். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் சொல்கிறார், இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். அப்ப ஆண்டவருடைய பார்வையில ஒரு ஆளுகை செய்யக்கூடியவன், ஒரு அதிகாரம் உள்ளவன், ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்த மனுஷன். ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்வதற்குரிய காரணம் என்ன? ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனுஷன் இந்த சவுலிடத்தில் காணப்பட்ட குணாதிசயம் என்ன? வேதத்தை வாசிக்கும் போது முதலாவது அதே 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3-4வது வசனத்தை படிங்க. 9வது அதிகாரம் 3-4. அதே 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 3-4. ஆண்டவர் இவனிடத்தில் இவனை தெரிந்து கொள்வதற்கு எத்தனை லட்சோப லட்ச ஜனம் இருந்தும் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்குரிய காரணம் என்ன? அந்த வசனத்தை படிங்க. சவுலின் தகப்பனாகிய கீசுனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் சலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. வேதம் சொல்லுது பாருங்க, பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் முதலாவது நன்றாய் இந்த வசனத்தை, தேவன் நம்மை தெரிந்து கொள்வதற்கு, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு ஒரு மனிதனிடத்தில் சவுலை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ராஜாவாய் மாற்றினதற்கு என்ன காரியம்? இன்னைக்கு ஒரு காரியத்தை தான் நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். வருகிற பதங்களும் அடுத்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆசீர்வாதம். அதே போல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் நீ ஆளுகை செய்கிறவனாய் கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் உயர்த்தி வைப்பதற்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இங்க நம்ம பார்க்கிறோம், சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதை காணாமற் போயிட்டு, ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர் ஒருவனை கூட்டுக்கொண்டு கழுதையை தேடி புறப்பட்டு போ என்றான். முதல்ல நீங்க புரிந்து கொள்ளணும், தன்னுடைய தகப்பன், அந்த சவுலுடைய தகப்பன் தன் மகனாகிய சவுலை பார்த்து சொல்கிறார், நமக்கு நிறைய கழுதைகள் இருக்கு, இதுல கழுதைகள் சில காணாம போயிட்டு இதை நீ தேடிவிடும். முதல்ல நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பார்வையில் இந்த சவுலிடத்தில் காணப்பட்ட ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன் தான், அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். ஆண்டவர் முதல்ல அவனை தெரிந்து கொண்டான். இந்த சவுல் அந்த அன்றைக்கு இருந்த சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பு போகணும். அவன் போவதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார்.
என்ன வாய்ப்பு எப்படி ஏற்படுகிறது என்றால், தன் தகப்பன் மூலமாய் நீ போ, தேடி போன்னு சொல்லும்போது முதல் காரியம் புரிந்து கொள்ளுங்க, தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவன் என்னன்னா, இவங்க அப்பா போ, சவுல் அப்பா கீஸ் நீ போன்னு சொல்லும்போது, ஒருவேளை இவன் போகாது இருந்திருந்தால் இவன் நிச்சயமாய் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாய் நிற்க முடியாது. இவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்தித்து ஆண்டவர் இவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண முடியாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. முதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்கள் நமக்கு சொல்லும்போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த மனுஷன் கீழ்ப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில புறப்பட்டு போ என்று ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது, இல்ல ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, அப்படி அல்லாம எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், அவன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது போல ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனை கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ, ஆண்டவர் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டாரு, ஆண்டவர் ஏற்கனவே தெரிந்து கொண்டார், இவனை தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றணும். ஆனா அதற்கு ஆண்டவர் ஏதுவான காரியம் என்ன பண்ணுகிறாரு? தகப்பன் மூலமா சொல்லுகிறாரு. தகப்பன் மூலமா நீ போ, கழுதைகளை தேடி போ. தேவ ஜனமே, நம்மை ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார், நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு ஆண்டவர் தாயும் தகப்பனையும் தந்திருக்கிறார். அநேகர் தாய் தகப்பனை இழந்த நிலைமையில் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே போல உலக பிரகாரமாய் ஒரு தாயும் தகப்பனையும் ஆண்டவர் நமக்கு தந்திருப்பது போல, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது, நாம் செல்லுகிற சபையில ஒரு தகப்பனாய் ஆண்டவர் ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன், தேவன் முன்குறித்த ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில, தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ஆண்டவருக்கு சித்தம் நிறைவேறணும்னா, இந்த இடத்துல அவருடைய தகப்பன் கீஸ் தன் மகனை பார்த்து சொல்கிறார், நீ போ, கழுதைகளை தேடி போ. கீழ்ப்படியும் தான். இவன் கீழ்ப்படிந்து போகாதிருந்தால் சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் பார்த்திருக்க முடியாது. இவன் கீழ்ப்படிந்து போகாதிருந்தால் அவன் நிச்சயமாய் அவன் ராஜாவாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நாட்கள் தாண்டும். இன்றைக்கு மீண்டும் நான் ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தின் மூலமா சொல்லுகிறேன். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ சித்தத்தை செய்யணும்னா சில கடினமான நிலைமைகளை நாம் சந்திக்கணும். இவன் சரியப்பான்னு சொல்லிட்டு புறப்பட்டான். வசனம் சொல்லுது பாருங்க, கொஞ்சம் இடம் அல்ல, பல இடங்களில் தேடி தேடி அலைந்தான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தேடி தேடி அலை. அப்போ நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும், ஆண்டவர் நமக்கு அழைத்த உடனே, ஆண்டவர் நமக்கு சொன்ன உடனே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உடனே நிறைவேற்ற மாட்டாரு. ஆண்டவர் நம்மை அழைத்த உடனே, நம்ம கீழ்ப்படிந்த உடனே, நிறைய பேர் உடனே கீழ்ப்படிஞ்சிட்டோம்,